பொதுவாக நம் இந்தியாவில் திருமண பேச்சுக்கள் என்று வரும்போது ஆண்களுக்குத்தான் பெண் கிடைப்பது குதிரை கொம்பாக இருக்கிறது என்று கேள்விப்பட்டிருப்போம். இங்கு பெண் வீட்டாருக்கு மாப்பிள்ளையை தேர்வு செய்து கொள்ள ஏதுவாக ஏராளமான மாப்பிள்ளைகள் வரிசையில் காத்திருக்கின்றனர். ஆனால் இதற்கு அப்படியே தலைகீழான ஒரு சூழல் உலகின் ஓரிடத்தில் நிலவுகிறது என்றால் உங்களால் நம்ப முடியாது. தென் அமெரிக்க நாடான பிரேசிலில் உள்ள நோய்வா என்ற கிராமத்தில்தான் இந்த விசித்திரமான நிலை நிலவுகிறது. நோய்வா கிராமத்தில் உள்ள இளம் பெண்கள் பேரழகிகளாக திகழ்கிறார்கள். அவர்களை ஒரு முறை பார்த்தாலே எவரும் மயங்கிடுவர். அத்தனை அழகு. ஆனாலும் என்ன பயன்? திருமணம் செய்து கொள்ள அவர்களுக்கு மாப்பிள்ளைகள் கிடைப்பதே பெரும் சவாலாக உள்ளது. இந்த கிராமத்தில் 20 முதல் 35 வயதுடைய சுமார் 600 இளம் பெண்கள் வசிக்கின்றனர். இவர்கள் அனைவருமே உழைப்பிலும் அழகிலும் சிறந்தவர்கள். ஆனால் இவர்களின் அழகை பாராட்டவும் இவர்களது வாழ்க்கை துணையாக மாறவும் அங்கு ஆண்களே இல்லை என்பதுதான் சோகமான உண்மை. இந்த அழகான பெண்களுக்கு ஏன் இன்னும் திருமணமாகவில்லை என்பதற்கு பின்னால் 2 முக்கியமான காரணங்கள் இருக்கின்றன. முதலாவது ஆண் பெண் விகிதாச்சாரம். இந்த கிராமத்தில் ஆண்களின் எண்ணிக்கையை விட பெண்களின் எண்ணிக்கை பல மடங்கு அதிகம். இதனால் அந்த ஊரிலேயே மாப்பிள்ளையை தேடுவது என்பது இயலாத ஒன்றாக இருக்கிறது. அடுத்ததாக இங்குள்ள பெண்களுக்கு தங்கள் ஊர் மீது அத்தனை பிடிப்பு. திருமணத்திற்கு பிறகு வேறு ஊருக்கு சென்று வாழ இவர்கள் விரும்புவதே இல்லை. நாங்கள் இங்கேயே தான் இருப்போம், வரப்போகும் கணவனும் இங்குதான் இருக்க வேண்டும் என்ற அவர்களின் பிடிவாதமே திருமண தடையை தொடர்ந்து நீட்டிக்கிறது. இந்த கிராமத்தின் மற்றொரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இங்கு இருப்பவர்களில் பெரும்பான்மையான ஆண்களும் வேலை தேடி வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் சென்று விடுகிறார்கள். இதனால் கிராமத்தின் முழு நிர்வாகமும் பெண்களின் கைகளிலேயே இருக்கிறது. விவசாயம் முதல் நிர்வாகம் வரை அனைத்து பொறுப்புகளையும் பெண்களே சுமக்கிறார்கள். திருமணமான ஒரு சில பெண்களின் கணவர்கள் கூட வார இறுதி நாட்களில் மட்டுமே ஊருக்கு திரும்பி வருகிறார்கள். இதனால் இந்த கிராமம் முழுக்க முழுக்க பெண்களின் சாம்ராஜ்யமாக காட்சியளிக்கிறது. இந்த இளம் பெண்களுக்கு எப்போது திருமணம் நடக்கும், எப்போது இவர்கள் வாழ்வில் வசந்தம் வீசும் என்பது இன்னும் மர்மமாகவே இருக்கிறது. ஒருவேளை உங்களுக்கு திருமணம் ஆவதில் சிக்கல் இருந்தாலோ அல்லது நீங்கள் ஒரு நல்ல மணமகளை தேடிக்கொண்டிருந்தாலோ பிரேசிலின் இந்த நோய்வா கிராமத்திற்கு ஒரு பயணம் மேற்கொள்ளலாம். அங்குள்ள பேரழகிகளில் ஒருவரிடம் உங்கள் காதலை சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு ஒரே ஒரு நிபந்தனை மட்டும்தான், அவர்கள் ஊரை விட்டு வரமாட்டார்கள். ஆனால் உங்களது பேரழகை பார்த்த பிறகு அந்த அழகான பெண்கள் தங்கள் மனதை மாற்றிக்கொள்ளவும் வாய்ப்பிருக்கிறது. அல்லது அவர்களின் பேரழகிற்காக நீங்களே அந்த ஊரில் குடியேற முடிவு செய்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை.